தொடங்கி இன்னென்ற மெய்யெழுத்தில் முடித்து தமிழின் ஒட்டுமொத்த சுவையையும் அதனூடாக வாழ்வியல் அறங்களையும் நமக்கு வழிகாட்டிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலை அமைத்து 25 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி ஒரு மிகச்சிறந்த விழாவை தமிழகம் எங்கும் அனைத்து நூலகங்களிலும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசுக்கு உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு என்னுடைய முதற்க நன்றி என தெரிவிக்கிறேன். அறிவால் தவிர்ப்போம் அறிவால் உயர்வோம் என்று நமக்கு வழிகாட்டியதோடு மட்டுமல்ல, புத்தகத்தில் உலகை படிப்போம் உலகையே புத்தகமாக படிப்போம் என்று வழிகாட்டிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டமான அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்று 25 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்கின்ற இந்த வேளையில் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற ஒரு அற்புதமான, எனக்கு முன்பாக பேசிய அற்புதமான ஒரு கவிஞர் அன்பன் சிவா அவர்கள் குறிப்பிட்டார்கள். பல பொன்மொழிகள் இருந்தாலும் கூட அது மிக முக்கியமான ஒரு பொன்மொழியாக இது இடம்பெறும் என்று. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொன்மொழியை எனக்கு தலைப்பாக கொடுத்து இந்த அரங்கில், குறிப்பா இந்த அரங்கில் பேசுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு பல காரணங்கள். ஒரு சிலருக்கு நன்றியை தெரிவித்து விட்டு நான் என்னுடைய கருத்தரங்க தலைப்புக்குள்ள நுழையலாம் நினைக்கிறேன். முதற்கண் தமிழக அரசு கொடுத்த அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நல் நூலகர், மிகச்சிறந்த ஒரு ஆர்வலர், மிகவும் அனைவரையும் அரவணைத்து இளைய சக்தியை ஊக்குவிக்கக்கூடிய திரு லோ சக்திவேல் மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். ஏன்னா என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் சென்ற ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 12 தேசங்களுக்கு நான் சிறப்பளிப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதுல 3 தேசங்கள் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன். அடுத்த ஆண்டு ஒரு 4 தேசங்களுக்கு போறேன் 2025. பல நாடுகளிலும் பல பேரும் புத்தகத்தை, என்னுடைய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் புத்தகம் எழுதுவதற்கு காரணமாக இருந்த இடம் இந்த நூலகம் தான். அதனாலதான் என்னுடைய புத்தகங்கள் உலகமெங்கும் போனாலும் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நன்றியோடு இந்த நூலை எல்லாம் இங்கு எடுத்து வந்து உங்கள் பார்வைக்கு நடக்கிறேன். மனித மருத்துவம், எண்ணுள்வான், சிகரம் தொடராவா மற்றும் பெண்மையின் பேராற்றல் என்ற புத்தகங்கள் புதுவை அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் தமிழக அரசாலும் அங்கீகரிக்கப்படுகின்றது. இதை ஏன் இங்கு நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த புத்தகம் வெளியிட்டவுடன் அதை படித்து எனக்கு அருமையான வாழ்த்து சொன்னவர் நமது நூலகர் அவர்கள். அவர்களுக்கு அதற்காகவே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை மீண்டும் தெரிவிக்கிறேன். இந்த அருமையான நிகழ்வில் இங்கு அமர்ந்திருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகள், வாழ்த்துறை வழங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கடலூர் மாநகரம் தமிழ் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் நமது ராச குழந்தை வேளாளர் ஐயா அவர்கள் தான். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், பள்ளியில் மாணவனாக இருக்கும் பொழுது உங்களுடைய உரையை கேட்டிருக்கின்றேன் என்று மருத்துவராக மாறி உங்கள் அருகில் அமர்ந்து கொண்டு இந்த கருத்தரங்கில் நான் பங்கெடுப்பதே எனக்கு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை, தமிழ் ஆர்வலர் அவர்களுக்கும் என்னுடைய சக கருத்தாளராக பல்வேறு களங்களில், குறிப்பாக இந்த நூலகம், வாசகர், நூல் கண்காட்சி என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் கடலூரில் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலகெங்கும் நினைவுக்கு வருபவர் கவிஞர் பால்கி அவர்கள் தான். அந்த சிம்ம குரலோன் சிவாஜிக்கு அடுத்ததாக அவருடைய குரலை தான் நான் எப்போதுமே கருதுவேன். அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த நூலகத்தில் மிக சிறப்பாக நம்மளுடைய நூலகர், தலைமை நூலகர் அவர்களுக்கும் பல்வேறு விதமான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நூலக அலுவலர்களுக்கும் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இளங்காலை வேளையில் இங்கு வந்து அமர்ந்து திருவள்ளுவருக்கு வணக்கம் தெரிவித்து, தமிழுக்கு வணக்கம் தெரிவித்து, திருவள்ளுவர் சிலை அமைத்த தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று இங்கு எல்லாம் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நான் தொடங்குறேன். நான் புத்தகம் எழுதுறது என்பது பெரிய விஷயம் அல்ல. திருவள்ளுவர் எழுதின புத்தகத்துக்கு இணையான ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் இல்லை. புத்தகத்தில் உலகை படிப்போம், உலகை புத்தகமாக படிப்போம் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார். நான் சொன்னேன், அந்த கல்வி அறிவு என்பதை பற்றி எத்தனையோ அதிகாரங்களை எல்லாம் வள்ளுவர் எழுதியிருந்தாலும் கூட 10 உடைமைகளை சொன்னாங்க. அதை பல பெருமக்கள் இங்க சொன்னாங்க. ஒவ்வொரு நாளுமே கூட அந்த உடைமைகள் எல்லாம் சொல்றாங்க. அன்புடைமை, அறிவுடைமை, அடக்கமுடைமை, ஆழ்வின உடைமை, பண்புடைமை, புறையுடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, நானுடைமை, அருளுடைமை என்று 10 உடைமைகளை நாம் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று நமது வள்ளுவர் நமக்கு வழிகாட்டியிருக்காரு. ஆனால் இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற அந்த கருத்து இடம்பெற்ற அந்த அதிகாரம், அது ஒவ்வொரு மாணவனுக்கும், ஒவ்வொரு இளைஞனுக்கும், அல்லது ஒவ்வொரு வாழ்வில் முன்னேற துடிக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்குமே அது தேவையான ஒரு விஷயம். உடையடப்படுவது ஊக்கம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஊக்கமுடைமை அதிகாரத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான வரி. வள்ளுவரிடம் நான் எப்போதும் வியந்து பார்ப்பது, அதுதான் நம் தமிழினம் கூட. இந்த நேரத்தில் தமிழினத்தின் பெருமையை பேசாமல் இருக்க முடியாது. இதே கடலூர் மாநகரத்தில் புனித வள்ளலார் பள்ளியில் நான் படிக்கும் பொழுது எனக்கு அந்த தமிழின் சுவையோடு பொது அறிவின் சுவையும் ஊட்டிய நம்முடைய கடலூர்
மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆயுஷா நடராஜன் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோட நினைச்சு பார்க்கிறேன், என்னுடைய ஆசிரியர் என்ற முறையில. ஏன்னா நன்றி மறப்பது நன்றென்று, நன்றென்று அன்றே மறப்பது நன்றி என்று சொன்னவரும் வள்ளுவர் தான். அப்போ ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் வைத்திருக்கின்ற இந்த வார்த்தைக்கு பிறகு அடுத்ததாக அவர் வைத்ததே மணி என்மைதான். அதற்கு பிறகு ஆழ்விடை உடைமை, அப்புறம் தான் எழுத்து நழியாமை. அப்படிப்பட்ட நான் ஆங்கிலத்தில் பொதுவாக மருத்துவர் கொஞ்சம் ஆங்கிலம் கலந்துருக்கு, கொஞ்சம் பொறுத்தள்ள வேண்டும். ஒரு செட்டாக ஒரு தொகுப்பாக நமக்கு பல திருக்குறள்களை பல அதிகாரங்களை கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மகான் தான் வள்ளுவர் பெருமான். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் தொடங்கும் போது சொன்ன ஆவில் தொடங்கி இன்னில் முடித்தார் என்று. செயல் வகை என்று 3 அதிகாரங்களை நமக்கு கொடுத்தாரு. ஏன்னா இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன் என்ற ஒற்றை வார்த்தையை, அந்த ஒற்றை குரலை பற்றி மட்டுமோ அல்லது ஒற்றை அதிகாரத்தை பற்றி மட்டுமோ பேசி நம்மால் முடிக்க முடியாது. அதுதான் வள்ளுவரின் தனி சிறப்பு. தொடங்கிய குரலிலிருந்து இறுதி வரை 1330 குரட்பாக்களிலும் ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த வீரியத்தை காட்டியவர் தான் அந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர். அதனால தான் அவருக்கு அத்தனை பேர். சென்னா போதார், மாதான சங்கி, தெய்வ புலவர், பொய்யாமொழி புலவர், பொய்யல் புலவர் என்று இங்கு வைத்திருக்கின்ற குரல்களை எல்லாம் ஒரு தடவை படித்து விட்டாலே அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆளாகும். அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு கண்காட்சியை கூட, புத்தக கண்காட்சி, புகைப்பட கண்காட்சி எல்லாம் கூட இங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த ஊக்கத்திற்கும் ஒரு செயலை செய்வதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு வள்ளுவர் நுட்பமாக யோசிச்சிருக்காரு பாருங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்று வாழ்ந்த பெருமை பெற்றான் அவன். மாநிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நானிலமாக பிரித்தாண்ட நாகரிகம் ஐந்தனவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் படிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழுக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு நூறுற ஏலம் இளம் முதல் பண்டங்கள் படையேற்றி பயனருகும் வாணியத்தால் கண்டங்கள் பல சுற்றி களமேறி வந்தவன் தான், அஞ்சாமை மிக்கவன் தான், சான்றோர்கள் அஞ்சுவதை எண்ணி அஞ்சு அகற்றுவான் என்று நம் தமிழினத்தின் பெருமையாக பல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏன் இங்கு சொல்றேன்னா, வள்ளுவருடைய அந்த அதிகார வைப்பு முறைகளிலும் ஒவ்வொரு குரலுக்கும் அவர் கொடுத்திருக்கின்ற எடுத்துக்காட்டுகளிலும் அணிகளிலும் ஓமைகளிலும் குரல்களின் அந்த வரிசைகளிலும்